நிதிஷ்குமாருடைய கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் அங்கே ஒரு சர்வாதிகாரம் இருக்குது. அதனால தான் அவங்க வேகமாக 101 மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த தேஜஸ்வி யாதவ் தான் எங்கள் கூட்டணியுடைய முதல்வர் என்று அறிவித்து விட்டார்கள். ஆகவே இன்னும் வேகமாக ஊடகங்கள்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய அவர்கள் பிடியில் இருக்கிறது. திரு அதானி அவர்கள், திரு அம்பானி அவர்களிடம் நிறைய வட இந்திய ஊடகங்கள் அவர்கள் கைக்கு போய்விட்டது. இப்போ 40 தொகுதியில் வெற்றி பெறும்போது உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணுமே கொடுப்பாங்கன்ற நான் ஏன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்ப 2 துணை முதலமைச்சர் பதவியா இருக்கட்டுமே, ஏன் வேண்டான்னு? அவர்கள் சமுதாயத்தாலேயே தோற்கடிக்கப்பட்ட போது இனி நாடார்கள் காமராஜரை உரிமை கொண்டாட எந்த தார்மீக உரிமையும் இல்லை. காங்கிரஸை மக்கள் விரும்பியதால் தான் நாங்கள் எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு நிலையிலிருந்து இன்னைக்கு எதிர்கட்சியாக வந்திருக்கோம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணை தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பீகாரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதாவது தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கிட்டாங்க. ஆனா இந்தியா கூட்டணியில காங்கிரசுக்கும் ஆர்ஜேடிக்கும் இன்னும் அந்த தொகுதிகள் ஒதுக்கப்படாமல் குழப்பம் நீடித்து வருகிறது. இந்த குழப்பம் நீடித்தால் காங்கிரசும் ஆர்ஜேடியும் வெற்றி பெற எப்படி வாய்ப்பு இருக்கின்றது? அதாவதுங்க, 2 இயக்கங்களும் பரந்துபட்ட ஜனநாயக இயக்கங்களாக இருக்கிறதுனால் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் அதை சுமூகமாக, என்ன ஜனநாயக இருக்கிறதுனால தான் இது போன்ற ஒரு நிலை இருக்கிறது. ஜனநாயகம் இருக்கிறது. தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய உரிமைகளை கேட்டு பெறக்கூடிய ஒரு உரிமைகள் உள்ள இயக்கங்களாக இருப்பதனால்தான் இந்த குழப்பம் நீடிக்கிறது. ஆனால் அங்கே அப்படி அல்ல. அந்த நிதிஷ்குமாருடைய கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் அங்கே ஒரு சர்வாதிகாரம் இருக்குது. அதனால தான் அவங்க வேகமாக 101 மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த ராமஸ்லாஸ் கட்சிக்கு 29, மாஞ்சுக்கு 6 அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இங்கே உரிமைகள் அதிகமாக இருப்பதனால், ஜனநாயகம் அதிகமாக இருப்பதனால் தங்களுடைய உரிமைகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகளை தருவதன் காரணமாகத்தான் இது நீடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் அது முடிவுக்கு வந்துவிடும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 1. 2வது, இப்படி ஒரு நிலை இருந்தால் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. மக்கள் இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் பார்த்தால் தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி பின்னால் மிகப்பெரிய அளவில் திரள்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். அந்த ஓட் ஷோர் என்ற ஒரு யாத்திரையை அவர் துவங்கிய போது அதிலே தமிழக முதல்வர்கள் கூட போய் கலந்து கொண்டார்கள். திரு மரியாதைக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்து கொண்டதை கூட நாம் பார்த்தோம். அங்கு ஆர்ப்பரித்து வந்த அந்த வெள்ளம், இளைஞர்கள் வெள்ளம் கூட்டம் என்பது 65% இளைஞர்கள் உள்ள இந்தியாவில் அந்த இளைஞர் பட்டாளம் இந்த 2 இளைஞர்கள் பின்னால் திரளுவதை பார்க்கின்ற போது எந்த சக்தி வந்தாலும் இந்த கூட்டணியை தோற்கடிக்க முடியாது என்பது நிரூபித்து காட்டிய வரலாற்று உண்மை. ஆகவே இது சிறு சலசலப்பு தானே தவிர இந்த சலசலப்பெல்லாம் தேர்தலை பாதிக்காது என்பது என்னுடைய கருத்து. ராகுல் காந்தி மீதும் தேஜஸ்வி யாதவ் மீதும் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே வெற்றி பெறுவதற்குண்டான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. சற்று நேரத்திற்கு முன்னாலே எங்கள் கூட்டணியிலே தேஜஸ்வி யாதவ் தான் முதல்வர் என்று அறிவித்து விட்டோம். எங்களுடைய ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அங்கே பார்வையாளராக அசோக் கெலாட் அவர்கள் சென்று அமர்ந்து பேசி சற்று நேரத்திற்கு முன்னால் தேஜஸ்வி யாதவ் தான் எங்கள் கூட்டணியுடைய முதல்வர் என்று அறிவித்து விட்டார்கள். ஆகவே இன்னும் வேகமாக தேர்தல் களம் சூடுபிடிக்கும். இளைஞர்கள் ஆர்ப்பரித்து வருகின்ற அந்த கூட்டம் தேஜஸ்வி யாதவ் மீது பீகார் மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள், கடந்த 20 ஆண்டுகளாக அந்த இயக்கம், ஆர்ஜேடி இயக்கம் 30% வாக்குகள் குறையாமல் பெற்றுக்கொண்டு வருகிற நிகழ்வு, காங்கிரஸினுடைய வாக்கு சதவீதம் இன்னும் கூட்டணிகளுடைய வாக்கு சதவீதங்கள் இணைகின்ற போது
எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாகத்தான் இருக்கிறது. 2005ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையில் ஐக்கிய ஜனதா கட்சி தான் தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றி வருகிறது. ஏறக்குறைய நிதிஷ்குமார் 19 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்து வருகிறார். இப்போ நிதிஷ்குமாரையே ஓரங்கட்டி விட்டு பாஜக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், பாஜக சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் தேர்தலை சந்திச்சிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியில் இதுவரையில் அந்த தொகுதியே உடன்பாடு எட்டப்படலை. 8 தொகுதியில் ஆர்ஜேடியும் போட்டியிடுது, காங்கிரஸும் போட்டியிடுகிறது, இடதுசாரியும் போட்டியிடுகிறது. இந்த குழப்பம் நீடித்தால் அந்த மக்கள் மத்தியில் எப்படி வாக்குகள் அறுவடை செய்ய முடியும்? அதாவதுங்க, நான் இப்போ முதல்ல அதுக்கு பதில் சொன்னேன். இன்னும் 2 நாட்களில் அந்த வேட்பாளர்கள் வெளியே வாபஸ் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்ற ஒரு நிலை அங்கே இருக்கும் காரணத்தினால் அவர்களை கூப்பிட்டு பேசி சரி செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது நடக்கும். ஒன்றிடங்கள் நடக்காமலும் போகலாம். அவர்கள் சுயேட்சை வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள். வெற்றி அவர்களுக்கு கிடைக்காது என்பது தெரியும். சில இடங்களில் வீம்புக்காக நிற்பவர்கள் இருக்கிறார்கள், அதை மறுக்க முடியாது. எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் இயக்கத்திலும் பிஜேபி இயக்கத்திலும் கூட பல இடங்களில் எதிர்வாக்காளர்கள் நின்று இருக்கிறார்கள் என்ற. இப்போதைக்கு பீகாரில் இல்லை, தொகுதி முறையாக அந்த என்டிஏ கூட்டணியில் அந்த கட்சி ஒதுக்கப்பட்டு விட்டது. இல்லைங்க, ஒரு சில கட்சிகள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இருந்தா கூட அவங்க ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தான் பீகார்ல நிதிஷ்குமார் ஆளுங்களை எதிர்த்து பிஜேபி நண்பர்களும் பிஜேபி ஆதரித்து நிதிஷ்குமார் இயக்கத்தினுடைய நண்பர்களும் பல இடங்களில் போட்டியிடுகிறார்கள். அது வெளியில் வரல. ஆனால் காங்கிரஸும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினுடைய விவகாரம்தான் இந்த ஊடகங்களில் பெரிதாக காட்டப்படுகிறது என்பது வரலாற்று உண்மை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஊடகங்கள்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய அவர்கள் பிடியில் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் திரு அதானி அவர்கள், திரு அம்பானி அவர்களிடம் நிறைய வட இந்திய ஊடகங்கள் அவர்கள் கைக்கு போய்விட்டது. ஒரே ஒரு ஊடகம் மட்டும் இருந்தது. அதுவும் இப்போ சமீபத்தில் அதானி வாங்கிவிட்டார் என்ற காரணத்தினால் அந்த ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை. இல்லை, பொய்யான செய்தியை மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ப இல்லை. நான் காங்கிரஸை எதிர்த்து பொதுவாகவே நான் சொல்கிறேன். இல்லை, 8 இடங்கள் நீங்கள் சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன், உண்மை, நான் மறுக்கலை. ஆனால் அதே போன்று அங்கேயும் நடக்குது, அதை வெளிப்படுத்தலை ஊடகங்கள். இப்போ அது வட இந்தியா தேர்தல் நடக்குது, வட இந்தியா பத்திரிகையிலையும் ஊடகத்திலே வர வைத்து தான் நம்ம பேசுகிறோம். அதை பெரிதுபடுத்தாமல் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை பெரிதுபடுத்தி காட்டி ஒரு பிளவை உண்டாக்கி மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டணியை வெற்றி பெறுவதற்காக அந்த ஊடகங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்ற கருத்தைத்தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இல்லை, இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட் தேஜஸ்வி யாதவ், துணை முதலமைச்சர் முகேஷ் சகானி. ஏன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் துணை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிக்கலை இந்த பீகாரில்? அதாவதுங்க, காங்கிரஸ் எப்போவுமே மதசார்பற்ற ஒரு தன்மை கொண்ட இயக்கம். மதசார்புள்ள இந்த இயக்கம் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்ற கருத்தியல் அடிப்படை கொண்ட ஒரு இயக்கம். காந்தியினுடைய முழக்கமே எல்லோருக்குமான நாடு. எல்லோருக்கும்னா யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ளே எந்த மதம் எந்த ஜாதி வாழ்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொந்தமானது இந்திய நாடு என்று அவர் கூறிவிட்டு மறைந்து விட்டார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை விட மதசார்புள்ள இயக்கம் இந்த நாட்டை ஆளக்கூடாது, எல்லோருக்குமான நாடாக இது இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், தலித் மக்கள் நிந்திக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு உண்டான உரிமைகள் இன்றைக்கு கிடைக்கல. இன்றைக்கி கூட நிதிஷ்குமார் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரே ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் தான் அமைச்சராக இருக்கார். இன்னொரு தலித்து ஒருத்தருக்கு அமைச்சர் கொடுத்தா என்ன? ஏன் நீங்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? அப்போ நீங்கள் மத ரீதியாக ஜாதிய ரீதியாகத்தான் நீங்கள் செயல்படுகிறீர்கள். ஆனால் அது எங்கள் இயக்கத்தில் இல்லை.
அது மதசார்புள்ள ஒரு இயக்கம் அகற்றப்பட வேண்டும், மதசார்பற்ற நிலை வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டு செயல்படுகிறோம். அதாவது பாஜகவை வந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் காங்கிரஸோட இலக்கியத்தை. கண்டிப்பாக மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி கைப்பற்ற வேண்டும் என்ற இலக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இல்லையா? இல்ல, அப்படி இல்லைங்க. ஆட்சி ஏன் நீங்க துணை முதலமைச்சரை பீகார்ல கேட்டு வாங்கலன்னு நான் கேட்கிறேன். அதாவதுங்க, முதல்ல இந்த நிலையில எங்களுடைய வெற்றியை இலக்கை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எது வெற்றி? அதாவது பாஜக வீழ்த்துவதுதான் வெற்றியா? பாஜகவை வீழ்த்துவது மட்டும்தான் வெற்றி. அதுதான் எங்களுக்கு வெற்றி. நீங்க போக போக எங்களுடைய பலம் அதிகரிக்கும். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் பீகாரில் இருக்கிற நண்பர்களை கேட்கும்போது, தேஜஸ்வி யாதவுக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய ஆதரவு ராகுல் காந்திக்கும் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது நாங்கள் இன்றைக்கு போட்டியிடுகின்ற 60 இடங்களில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். அதிலே எங்களுக்கு போன தடவை 19 தான் வெற்றி பெற்றோம். 70 வாங்கி போட்டிட்டு 19 வெற்றி பெற்றோம். ஆமாம். ஆனால் இந்த தடவை எங்களுக்கு 40 சீட்டுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். இப்போ 40 தொகுதியில் வெற்றி பெறும்போது உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணுமே. கொடுப்பாங்கன்ற நான் ஏன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்ப 2 துணை முதலமைச்சர் பதவியா இருக்கட்டுமே, ஏன் வேண்டான்னு யார் வேண்டான்னு சொல்றாங்க? 2 துணை முதல்வர் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்காங்களே. ஒருத்தர் வந்து அதையும் அனௌன்ஸ் பண்ணல. ஏன் அப்புறம் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறது? காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைங்க. நம்பிக்கை இல்லாம பெற்றாதான் துணை முதலமைச்சர் நம்பிக்கை இல்லாம ஒரு கூட்டணியில பயணம் பண்ண முடியாது. அந்த இயக்கம் வந்து எங்களுக்கு துணை முதல்வர் வேண்டுன்ற போது ஓகேன்ட்டோம். எங்களுக்கு வந்து வெற்றி பெற்றதற்கு பின்னால் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அதில் எந்த தயக்கமும் இருக்க முடியாது. திரு லாலு பிரசாத் யாதவ் எப்பொழுதுமே காங்கிரசினுடைய பக்கம் இருப்பார். காங்கிரஸ் பால் அன்பு கொண்டவர். காங்கிரஸுக்கு பதவியை விட்டு கொடுப்பதில் அவர் தயக்கம் காட்ட மாட்டார். வெற்றி பெற்றதற்கு அப்புறம் நாங்கள் கூடுதலாக வெற்றி பெற்ற போது அவர்களாகவே அழைத்து நீங்கள் ஒரு துணை முதல்வராக இருங்கள் என்று கூறலாம். இல்லாவிட்டால் நாங்களே கூட கேட்டு பெற்றுக்கொள்வோம். அதனால் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே ஆட்சி அதிகாரத்துக்காக இல்லைங்க. அதை முதல்ல நான் பீகாரில் வந்து ஏறக்குறைய 10 முறை 35 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆண்டு உள்ளது பீகார்ல. ஆனா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பிறகு வந்து லாலு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார் இப்படிதான் முதலமைச்சர் இருந்துட்டு வராங்க. இப்போ இந்த தேர்தலில் வந்து தேஜஸ்வி யாதவா இல்ல பாஜகவா என்ற நிலை தான் இப்போ இருக்கின்றது. அதான உண்மை. அதாவதுங்க, அவங்க நிதிஷ்குமாரை இந்த தடவை ஏமாத்திடுவாங்க. எப்படி நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா, சிவசேனாவிலேருந்து வந்தவரை முதல்வர் ஆக்கினாங்க. அவர்கிட்ட இருந்தது வந்து 39 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. மெஜாரிட்டியாக இவர்கள் இருந்தும் கூட சிண்டே அவர்களை முதலமைச்சராக்கி மெஜாரிட்டி பெற்றிருந்த பட்னவியாஸ் அவர்களை துணை முதல்வர் ஆக்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றிட்டாங்க. அந்த சிண்டே துணை முதல்வர் ஆகிட்டார், பட்னவியாஸ் முதல்வர் ஆகிட்டார். இப்போ கூட அவங்க ஆளை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பிஜேபியில், யார் முதல்வர்னு அவங்களுக்குள்ள மனசுல வச்சிருப்பாங்க. இந்த தடவை ஆகிவிட்டது. அவருக்கு 80 வயது தாண்டி விட்டது. 20 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறாரு. அவருடைய மக்கள் எதிர்ப்பலை அவருக்கு அதிகமாக இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது. நிதிஷ்குமாரனுடைய ஆட்சியினுடைய அதிருப்திகள் இன்றைக்கு இதில் வெளிப்படும் என்று சொல்லுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்தது மட்டும் இல்லை, கொடுத்து விட்டார்கள். தேர்தல் அறிவிப்பு டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒவ்வொருத்தருடைய 75 லட்சம் பெண்கள் அக்கௌண்ட்டுக்கும் அந்த 10,000 ரூபா போயிடுது. அதுக்கு என்ன காரணம்னா தோல்வி பயம்தான் காரணம். அதே போன்று நீங்கள் பார்த்தீர்களானால் பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி தோற்பதற்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் முழுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். முற்பட்ட சமூகம்தான் பிஜேபிக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் நாம் பார்க்கிறோம். பிராமணர்கள், தாக்கூர் போன்றவர்கள், பன்னியா போன்றவர்கள் வாக்களித்து கொண்டிருக்கிறார். இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வலதுசாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வருவார்கள். குறிப்பாக அவர்களெல்லாம் முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் வக்காலத்து வாங்கி பேசி கொண்டிருப்பார்கள். அது போன்றவர்களுடைய வாக்குகளை பிரசாந்த் கிஷோர் பிரித்து விடுவார். அவருக்குத்தான் போகும். காரணம் வந்து அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அதுவும் அந்த இடத்துல பீகார் காங்கிரஸ் கட்சி வாக்கையும் பிரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. காங்கிரஸ் அந்த
உயர்ந்த வகுப்பை இல்லை சேர்ந்த இல்லை இல்லை வாக்குகள் இல்லை இல்லை இருக்கின்றது. காங்கிரசினுடைய வாக்குகள் நிச்சயமாக உயர் வகுப்பினர் எங்களுக்கு வாக்களிப்பவர்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் அவருக்கு பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய முற்படுத்த சமுதாயத்தினர் நிச்சயமாக பிரசாந்த் கிஷோருக்கு கருத்து கணிப்புகள்லாம் அவருடைய வாக்கு சதவீதம் 10% மேல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 10% வாக்கும் பிஜேபியினுடைய வாக்காக தான் இருக்கும். சென்ற முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா போன முறை வந்து 2020ல் பாஜக வந்து 74 இடத்துல வெற்றி 74, நிதிஷ்குமார் வந்து 43 நினைக்கிறேன். 43, ஆர்ஜேடி வந்து 75, அதிகபட்சம் ஆமா, ஆர்ஜேடி தான். பிஜேபியை விட அதிகமான இடங்களை ஆர்ஜேடி தான் பெற்றது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் வந்து பிஜேபி வந்து நிதிஷ்குமாரை வந்து முதலமைச்சர் ஆக்கியது. அதாவதுங்க, நிதிஷ்குமார் வந்து ஒரு நிலையான மனிதர் இல்லை என்ற ஒரு தன்னுடைய சுய உருவத்தை காட்டிவிட்டார். பீகார் மக்கள் அவரை வந்து கொஞ்சம் வெறுக்க ஆரம்பித்து விட்டதனுடைய காரணம் அவருடைய ஆட்சி நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 ஆண்டுகளில் 3 தடவை அமைச்சரவைக்கு கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சார். ஒரு தடவை பிஜேபியோட கூட்டணி, ஒரு தடவை தேஜஸ் யாதவோட கூட்டணி, அடுத்த தடவை மீண்டும் பிஜேபியோட கூட்டணி. 5 ஆண்டுகளில் 3 மந்திரி சபை பதவி ஏற்றிருக்கான அவருடைய தலைமை உருவாக்கியதே நிதிஷ்குமார் தான். நாடாளுமன்ற தேர்தல் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியை பீகாரில் தான் உருவாக்கினார் அவர். அதனால மக்கள் வந்து இவர் ஒரு நம்பிக்கை இல்லாத மனிதர், ஒரு நிலையான ஒரு தன்மையுள்ள ஒரு மனிதராக இவர் இல்லை, அதிலும் வயதாகிவிட்டது, இவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நிறைய நீங்கள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நிதிஷ்குமாரோடைய இயக்கம் மிகப்பெரிய தோல்வியை தழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிஜேபி என்ன கணக்கு தோல்வி பாஜக வெற்றியா மாறுமா இல்ல காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு வெற்றியா மாறுமா? இல்லை, ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி தான் நாங்கள் ஆட்சி அமைக்கும் என்று எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுகிறார்கள். காரணம், படித்த இளைஞர்கள் 65% பேருக்கு மேல் இவர்கள் இருவருக்குத்தான் நான் ஓட்டு என்கிறார்கள். ஆகவே அந்த படித்த இளைஞர்கள் ஆர்ப்பரித்து வருகின்ற அந்த கூட்டத்தை பார்க்கும்போது வாக்குகளாக அது மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி ஆட்சி அமைப்பதில் எந்த சிரமமும் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் வந்து இப்போ பீகாரில் காங்கிரஸ் கட்சி அந்த 60 தொகுதியில் இல்லை 40-50 ஜெயிச்சாதான் உங்களால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கேட்கின்ற தொகுதி கொடுப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 2014 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் படிப்படியாக வந்து மாநிலத்தில் ஆட்சியை இழந்து வருகிறது. ஸோ உங்களுக்கு வந்து திமுக காங்கிரஸ் ஒரு அலட்சி போக்கோட பார்க்கும் இல்லையா? அதனால் ஒரு பீகார் தேர்தல் உங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக தான் பார்க்கப்படுகிறது. ஆமாம், நாங்கள் மிக முக்கியமான தேர்தலாக தான் பார்க்கிறோம். அதற்காக கடுமையாக காத்திருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய கள நிறுவனங்கள் எங்களுக்கு சாதகமாக இருப்பதையும் நாங்கள் அறிகிறோம். போன தடவை 19 வெற்றி பெற்றோம், இந்த தடவை 40ற்கு மேல் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கருத்து கணிப்புகள் கூட காங்கிரஸில் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை பீகார் மக்களிடத்திலே அந்த ஓட் ஷோர் என்ற அந்த நிகழ்விலே அந்த ரோட் ஷோ கூட பார்த்தீங்கன்னாக்கா அது வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் அதானே சார் அது? ஆமாம், வாக்குக்கு திருட்டுக்கு எதிரான பிரச்சாரத்திலே ஆர்ப்பரித்து வந்த அந்த கூட்டங்கள், இளைஞர்களுடைய அந்த ஆர்ப்பரிப்பெல்லாம் பார்க்கும்போது அது வாக்குகளாக மாறும் என்று அங்கே இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் கூறுகிறார்கள். ஆகவே காங்கிரஸ் வந்து நிறைய இடங்கள் வெற்றி பெறும். போன தடவை வந்து நாங்கள் 19 ஜெயித்தோம், அதனுடைய வெளிப்பாடு கூட நீங்கள் சொல்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த தடவை நாங்கள் 40க்கு மேலே வெற்றி பெறுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்கள் பலம் இப்பொழுது தெரிந்திருக்கிறது. காங்கிரஸினுடைய பலம் உயர்ந்திருக்கிறது. நீங்கள் 25 கொடுக்கும்போது நாங்கள் எதிர்கட்சி கூட இல்லை. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி 99-100 சீட்டு பக்கம் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இதையெல்லாம் மனதில் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை நிச்சயமாக மதிப்பார்கள், எங்களுக்கு கூடுதல் சீட்டு வழங்குவார்கள். அதில் எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. பீகாரில் 40க்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஆகவே இங்கே தமிழகத்திலே அதனுடைய தாக்கம் நிச்சயமாக வெளிப்படும் இருக்கும். இப்போ பீகார்ல காங்கிரஸ் கட்சி 10 முறை ஆண்டு இருக்கு. ஏன் இப்போ ஆட்சி அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது? என்ன காரணம் பீகார்ல? அதாவதுங்க 10 முறை நாங்கள் ஆண்டோம். பீகார் ஜார்க்கண்ட் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது 329 சீட்டு கூட இருந்ததுங்க. அங்கே வந்து 260 சீட்டு வரையில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் காலப்போக்கிலே வருகின்ற மாநில கட்சிகளுடைய தாக்கம் மக்கள் மனதிலே இருக்கிறது. இப்போ இங்கே கூட பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி எப்போது வர முடியுமானா வரவே முடியாது. அப்படி ஒரு மனிதன் தோன்றுவாரா என்றால் இனி 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு காந்தியைப் போல காமராஜரைப் போல தோன்றுவார்களா என்பதே சந்தேகம். காரணம், தன்னலமற்ற தலைவர்களாக வாழ்ந்து மறைந்து போனவர்களும். ஆனால் அந்த காமராஜரையே தோற்கடித்த பூமி இது.
அதுலேயும் அவர்கள் சமுதாயம் நிறைய, நாடார் அண்ணாவும் சமுதாயம் தோற்கடிக்கப்பட்ட பூமி. நிறைய இருக்கிற இடத்திலேயே காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். இறந்து போன போது 10 வேட்டி 10 சட்டை 130 ரூபாய் பணம் மட்டுமே சொத்தாக வைத்திருந்த ஒரு மாபெரும் மனிதன் அவர்கள் சமுதாயத்தாலேயே தோற்கடிக்கப்பட்ட போது கண்ணதாசன் சொன்ன வரி, இனி நாடார்கள் காமராஜரை உரிமை கொண்டாட எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று சொன்னார். ஆகவே காமராஜரே தோற்கடிக்கப்பட்டார் என்றால் அப்படித்தான் சில இடங்களில் காங்கிரஸ், சில இடங்களில் இல்ல 90க்கு பிறகு பீகார்ல காங்கிரஸால் ஆட்சி கைப்பற்ற முடியல. 90 அதுக்கு வரையில அதுக்கு ஆட்சி கைப்பற்றிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் தலைவர்கள் மக்கள் மன்றத்திலே போய் குடிகொண்டு விட்டார்கள். காங்கிரஸ் என்பது அங்கு இருக்கக்கூடிய தலைவர்களை விட பிரசாத் யாதவ், குறிப்பாக அதன் பிறகு ஜெயபிரகாஷ் நிதிஷ்குமார். ஜெயபிரகாஷ் நாராயண் என்ற ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் பீகாரிலே இருந்தார். அவராலே தோற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ், கர்பூரி தாக்கூர் அப்படி போன்றவர்கள்லாம் அவர் அடையாளப்படுத்தி காட்டினார்கள். அவர் மாபெரும் தலைவர். அவர் காந்தியைப் போல எந்த பதவியும் எதுவும் ஆசை இல்லாத ஒரு மனிதர், நேர்மையான மனிதர், நல்ல மனிதர். எமர்ஜென்சி காலத்து இந்திரா காந்தி ஆட்சியில் பிரச்சனையை உண்டாக்குனவரே அவர் தான். இருந்தாலும் நல்ல சுதந்திர போராட்ட வீரர். காங்கிரஸுக்கு அவர் எதிர்ப்பான நிலைப்பாடுகள் செய்திருந்தாலும் கூட, அவர் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் கூட மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர். அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். அவர் மாபெரும் தலைவராக இருந்த காரணத்தினால், காங்கிரஸுக்கு எதிர்ப்பான மனநிலையில் இருந்த காரணத்தினால், அவர் அடையாளம் காட்டிய நிதிஷ், லாலு என்பவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். இதுதான் அங்க வரலாறு. ஸோ மாநிலத்தில் மாநில கட்சி தான் மக்கள் விரும்புறாங்க, தேசிய கட்சி மக்கள் விரும்பல, அப்படிதான் நான் எடுத்துக்கலாம். இல்ல 90க்கு பிறகு பீகார்ல காங்கிரஸால் ஆட்சி அமைக்க முடியல. அங்க லல்லு பிரசாத்தும் நிதிஷ்குமாரும் ஒரு சிலர் தான் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க. ஏன் ராகுல் காந்தியால் அந்த மாநில மக்கள் மனதில் இடம்பெற முடியல? இல்லை, அப்படி இல்லை. இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கிறதா தான் பீகாரில் நம்ம பார்க்குறோம். ராகுல் காந்தி மக்கள் மனதில், காங்கிரஸ் மக்கள் மனதில் இன்னைக்கு வந்திருக்கு. மீண்டும் காங்கிரஸ் எல்லா மாநிலங்களிலும் வரக்கூடிய நிலையிலே நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலப்போக்கில் இந்த பிஜேபியினுடைய மதசார்புள்ள ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களே வாரணாசியில் 3-4 ரவுண்டு ட்ரெயிலிங் பிஹைண்ட் பின்தங்கியிருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் மேலே வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட நிலை இங்கே இருக்கிறது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி அரசாங்கத்தை தான் பிரதமர் மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இது யாரும் மறுக்க முடியாது. திரு நிதிஷ்குமார் அவர்களும் திரு நாயுடு அவர்களும் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க முட்டை எப்போ இழுப்பாங்கன்னு தெரியாது. இழுத்தாங்கன்னா இது அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடும். இதுதான் நிலைமை. அதனால் இன்றைக்கு காங்கிரஸை மக்கள் விரும்பியதால் தான் நாங்கள் எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு நிலையிலிருந்து இன்றைக்கி எதிர்கட்சியாக வந்திருக்கிறோம். இல்லை, 99 100 என்பது வெற்றி தான் இந்தியா கூட்டணிக்கு. இப்போ காங்கிரஸ் நிலைப்பாடு என்பது மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சி ஆளட்டும், மத்தியில் மட்டும் காங்கிரஸ் ஆளட்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு காங்கிரஸ் வந்து விட்டதா? அப்படி இல்லைங்க. மாநில கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். பல இடங்களில் காங்கிரஸ் நிறைய சீட்டு வரும்போது காங்கிரஸ் ஆள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், எனக்கு ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல முடியும். நேரு காலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு முக்கிய தலைவர்களை உருவாக்கி அவர்கள் கையில் காங்கிரஸை கொடுத்து வைத்திருந்தார். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பெருந்தலைவர் காமராஜர், கர்நாடகாவில் நிஜலிங்கப்பா, மேற்கு வங்காளத்தில் அதுல்யா கோஷ், மகாராஷ்டிரத்தில் எஸ்கே பாட்டீல், இப்படி ஒரு மாநிலத்திற்கும் ஒரு நேர்மையான, ஒரு திறமையான, மக்கள் விரும்புகிற, எளிமை அடையாளத்தின் சின்னங்களாக இருக்கக்கூடிய தலைவர்களை நேரு காட்டினார். ஆனால் அதற்கு பின்னால் நாம் அதை தவற விட்டு விட்டோம் என்ற வருத்தம் எனக்கு இருக்கு. மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி சார்பாக வலிமையான தலைவர் இல்லை. அதுதான் அது வலிமையான தலைவர்களை நாம் உருவாக்கி அதுக்கு நேருக்கு பிறகு உருவாக்க நாம் தவறிவிட்டோம். அதுல நான் சமரசம் செய்து கொள்ள தயாராக இல்லை. அதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். மீண்டும் அதை செய்ய வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அப்படிப்பட்ட தலைவர்களை ஒரு அடையாளப்படுத்தணும். இப்போ பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அப்படின்னு ஓட்டளித்தவர்கள் தான் நிறைய பேர். நிஜலிங்கப்பா என்ற ஒரு தலைவர் கர்நாடகாவிலே, அவருக்கான வாக்கு வங்கிகள் ஒன்று இருந்தது. காங்கிரஸுக்கு ஒரு வாக்கு வங்கி, அந்த நிஜலிங்கப்பாவுக்கு ஒரு வாக்கு வங்கி.
அதுல்யா கோஷ் மிகப்பெரிய தலைவர், மேற்கு வங்காளத்தில் இன்னைக்கு மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அதுல்யா கோஷ் என்ற ஒரு மாபெரும் தன்னலமற்ற தலைவர், அவரை அடையாளம் காட்டி வைத்திருந்தார் நேரு. அதே போன்று மீண்டும் ஒரு மாநிலத்திற்கு ஒரு தலைவர் என்று அடையாளப்படுத்த வேண்டும். அவர் எளிமையானவராக இருக்க வேண்டும். அதாவது பணக்காரர்களை பீகார்லயும் நீங்க பணக்காரர்களை தலைமையாக நீங்கள் அடையாளம் காட்ட காட்ட காங்கிரஸ் கரைந்துதான் போகும். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுல வந்து தாவேக தலைவர் விஜய் வந்து காங்கிரஸ் வந்து கூப்பிடுறாரு, திமுகல இருந்து நீ வெளியே வாங்க, காங்கிரஸும் தாவே கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கலாம், நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறது காங்கிரஸ் கட்சி? அதாவதுங்க, அவருடைய அன்பான வரவேற்புக்கு அவர் அளிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நாங்கள் ஒரு வலிமையான கூட்டணியை இங்கே அமைத்திருக்கிறோம். அந்த கூட்டணி நாங்கள் எப்படி இணைந்திருக்கிறோம் என்றால், ஒரே ஒரு புள்ளி தான். நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், அந்த மதசார்பற்ற அந்த புள்ளியில் தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் எந்த அளவிற்கு இந்த மதசார்புள்ள இயக்கத்தை எதிர்க்கிறதோ அதே வலிமையோடு திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறது. அந்த புள்ளியில் நாங்கள் இருந்திருக்கிறோம். அந்த மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லோருக்குமான நாடாக இது இருக்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் அச்சமின்றி வாழ வேண்டும். தலித் மக்கள், விளிம்புநிலை மக்கள் நாங்கள் சுபிட்சமாக இருக்கிறோம் என்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வர வேண்டும். அடித்து நொறுக்குகின்ற வேலை இனி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இந்தியா தான் மீண்டும் வர வேண்டும். காந்தியினுடைய கனவை நனவாக்க வேண்டும். அதற்கு நாங்கள் இன்றைக்கு மதசார்பற்ற ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிறோம். அதிலிருந்து வெளிவருவது என்பது சிரமம். 2026 காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைய வாய்ப்பில்லைன்னு நான் சொல்லலை. அப்படி அறுதிட்டு நான் சொல்ல வரல. எங்களுடைய கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கூட்டணியில் தாவேகா வந்து இணைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இல்லை சார், உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.